ஓம் சாந்தி 19/5/2025. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது. ஆகவே ஸ்ரீமத்தை மறக்காதீர்கள். தன்னுடைய வழியை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் வழியில் செல்லுங்கள். கேள்வி: புண்ணிய ஆத்மாவாக மாறுவதற்கான வழி என்ன? பதில்: புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டுமென்றால் உண்மையான மனதோடு அன்போடு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இரண்டாவது, கர்ம இந்திரியங்களால் எந்த பாவ கர்மமும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். நாம் இந்த புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என தன்னுடைய மனதை கேளுங்கள். 100 மடங்கு தண்டனை அடையும்படியான எந்த கர்மமும் செய்யவில்லையா என தன்னையே சோதியுங்கள். சோதிப்பதால் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடலாம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது நாம் சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவருடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக எப்படி உயர்ந்த வழியை கொடுக்கிறார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியவில்லை. இந்த ராவண ராஜ்யத்தில் எந்த ஒரு மனிதரும் மனிதர்களுக்கு உயர்ந்த வழியை கொடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். இந்த சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்காக ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டு இருக்கிறது. நாம் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தோம் என இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பிரம்மா அதிபதியாக இருந்தார் என அவருக்கு கூட தெரியவில்லை. உலகத்திற்கே அதிபதி ஒரே அடியாக தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறார். இந்த விளையாட்டை மிகவும் நன்றாக புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு, இதில்தான் புத்தியின் போராட்டம் உள்ளது. முழு உலகமும் தவறாகும். ஒரு தந்தைதான் உண்மையானவர், உண்மையை பேசக்கூடியவர். அவர் உங்களை உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறார் என்றால் அவருடைய வழியை பெற்று நடக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி நடப்பதால் ஏமாற்றம் அடைகிறீர்கள். ஆனால் அவர் குப்தமாக இருக்கிறார், நிராகாரராகவும் இருக்கிறார். அநேக குழந்தைகள் இதுவோ தாதாவின் வழி என நினைக்கிறார்கள். தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மாயை உயர்ந்த வழியை பெற விடுவது இல்லை. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? பாபா, தாங்கள் என்ன கூறுகின்றீரோ அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்போம். ஆனால் பலர் ஏற்றுக்கொள்வது இல்லை. வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப செல்கிறார்கள். மற்றவர்களோ தனது வழிப்படி நடக்கிறார்கள். தந்தை உயர்ந்த வழியை காண்பிப்பதற்காக வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை அடிக்கடி மறந்து போகிறார்கள். மாயை தந்தையின் வழியை பெற விடுவது இல்லை. ஸ்ரீமத் மிகவும் எளிதானது அல்லவா? உலகத்தில் நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்பது யாருக்கும் புரிவது இல்லை. என்னுடைய வழி பிரசித்தமானது. ஸ்ரீமத் பகவத்கீதை. நான் 5000 வருடங்களுக்கு பிறகு வருகிறேன். வந்து ஸ்ரீமத்தை அளித்து பாரதத்தை உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக மாற்றுகிறேன் என பகவான் கூறுகிறார். பாபா எச்சரிக்கை செய்கிறார். குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. பாபா தினம்தோறும் ஸ்ரீமத் படி நடப்பதை மறக்காதீர்கள் என புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இவரின் விஷயம் கிடையாது, அவருடைய விஷயம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவரே இவர் மூலமாக வழி காண்பிக்கிறார். அவரே புரிய வைக்கிறார். உணவு போன்றவைகளை சாப்பிடுவது இல்லை. நான் எதையும் அனுபவிக்காதவன் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளிக்கிறேன். நம்பர் 1 வழியை அளிக்கிறேன். என்னை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். அனைவரின் பாவங்களின் குடமும் நிறைந்திருக்கிறது என அறிகிறீர்கள். இந்த சமயம் அனைவரும் தவறான வழியில் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு பாபா மூலமாக சரியான வழி கிடைத்திருக்கிறது. உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது.
கீதையில் என்ன ஞானம் இருக்க வேண்டுமோ அது இல்லை. அது பாபாவால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இதுவும் பக்தி மார்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பகவான் வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார் என கூறுகிறார்கள். ஞானத்தினால் சத்கதி என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதியும் கிடைக்கிறது, அனைவருக்கும் துர்கதியும் ஏற்படுகிறது. இந்த உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது. யாரும் சதோ பிரதானமாக இல்லை. மறுபிறவி எடுத்து எடுத்து இப்பொழுது கடைசியை வந்தடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அனைவரின் தலைக்கு மேல் மரணம் காத்திருக்கிறது. இது பாரதத்தின் விஷயமாகும். கீதை என்பது தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாகும். எனவே நீங்கள் மற்ற தர்மத்தில் போவதால் என்ன நன்மை இருக்கிறது? ஒவ்வொருவரும் தன்னுடைய குரான், பைபிள் போன்றவைகளை படிக்கிறார்கள். தனது தர்மத்தை பற்றி அறிந்துள்ளார்கள். பாரதவாசிகள் மட்டும்தான் மற்ற அனைத்து தர்மங்களிலும் மாறி சென்றிருக்கிறார்கள். மேலும் மற்ற அனைவரும் அவரவர் தர்மத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தர்மத்தினரின் முகமும் தனிப்பட்டதாக இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தேவி தேவதா தர்மத்தை மறந்துவிட்டீர்கள் என பாபா நினைவுபடுத்துகிறார். நீங்கள் சொர்க்கத்தின் தேவதைகளாக இருந்தீர்கள். நானே அது என்பதன் பொருளை பாரதவாசிகளுக்கு பாபா சொல்லி இருக்கிறார். மற்றபடி ஆத்மா பரமாத்மா ஆவது இல்லை. இந்த விஷயங்களை பக்தி மார்க்கத்தின் குருக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள். மனைவியிடம் கணவரே உன்னுடைய குரு, ஈஸ்வரன் என கூறுகிறார்கள். கணவரை கடவுள் என்றால் ஹே பகவான், ஹே ராம் என ஏன் கூறுகிறீர்கள்? மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்லாகிவிட்டது. நானும் இவ்வாறே இருந்தேன் என இவரும் கூறுகிறார். வைகுண்டத்திற்கு அதிபதியாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே? பிறகு அவரை கிராமத்து சிறுவன் என்று கூறிவிட்டனர். ஷியாம் சுந்தர் என கூறுகிறார்கள். பொருளை புரிந்து கொள்வது இல்லை. யார் நம்பர் 1 அழகாக இருந்தாரோ அவரே கடைசி நம்பரில் தமோ பிரதானமாக கருப்பாக மாறிவிட்டார் என இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் அழகாக இருந்தோம், பிறகு கருப்பாகி விட்டோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று இப்பொழுது கருப்பிலிருந்து வெண்மையாக மாறுவதற்காக பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே மருந்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மா அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகிவிடும். உங்களுடைய பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போகும். ராவணன் வந்ததிலிருந்து நீங்கள் விழுந்து விழுந்து பாவ ஆத்மா ஆகி இருக்கிறீர்கள் என அறிந்துள்ளீர்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். ஒருவரும் அழகாக இல்லை. தந்தையை தவிர வேறு யாரும் அழகாக இல்லை. நீங்கள் சொர்க்கவாசியாக அழகாக மாறுவதற்காக வந்துள்ளீர்கள். இப்பொழுது ஷியாம் நரகவாசியாவார். ஏனென்றால் காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி ஆகியுள்ளார்கள். காமம் மிக பெரிய எதிரி என பாபா கூறுகிறார். இதை யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களே உலகை வெற்றி அடைகிறார்கள். முதல் நம்பர் காமமாகும். அவர்களுக்கு தான் தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. கோபப்படுபவர்களை தூய்மையற்றவர் என்று கூற முடியாது. பதீத்தத்தில் இருந்து தூய்மையாக ஆக்க வாருங்கள் என அழைக்கிறார்கள். எனவே இப்பொழுது பாபா வந்துள்ளார். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள் என கூறுகிறார். இரவிற்கு பிறகு பகல் வருவது போல பகலுக்கு பிறகு இரவு ஏற்படுகிறது. அதே போல சங்கம யுகத்திற்கு பிறகு சத்யுகம் வர வேண்டும். சக்கரம் சுழல்கிறது. மற்றபடி வேறு எங்கோ ஆகாயத்திலோ அல்லது பாதாளத்திலோ உலகமில்லை. இதே சிருஷ்டிதான் சத்யுகம். திரேதா இங்கேதான் இருக்கிறது. மரமும் ஒன்றுதான்.
ஒன்றுதான், வேறு எதுவும் இருக்க முடியாது. பல உலகங்கள் இருக்கிறது என்று கூறுவது அனைத்தும் கட்டுக்கதையாகும். இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் என பாபா கூறுகிறார். இப்பொழுது பாபா சத்தியமான விஷயங்களை கூறுகிறார். நாம் எவ்வளவு ஸ்ரீமத் படி நடந்து சதோ பிரதானமாக புண்ணிய ஆத்மாவாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என தனக்குள்ளேயே பார்த்து கொள்ளுங்கள். தூய்மையானவர்களுக்கு புண்ணிய ஆத்மா, விகாரிகளுக்கு பாவ ஆத்மா என கூறப்படுகிறது. விகாரத்தில் ஈடுபடுவது பாவமாகும். இப்பொழுது தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகிறார். என்னுடையவராகி விட்டீர்கள் என்றால் என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்கள். முக்கியமான விஷயம், எந்த பாவமும் செய்யாதீர்கள். விகாரத்தில் ஈடுபடுதல் முதல் நம்பர் பாவம். இன்னும் அநேக பாவங்கள் நடக்கிறது. திருடுதல், ஏமாற்றுதல் போன்றவைகளும் செய்கிறார்கள். அநேகரை அரசாங்கமும் பிடிக்கிறது. நாம் எந்த பாவமும் செய்யவில்லையா என நீங்கள் உங்கள் மனதை கேளுங்கள் என குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார். நாம் திருடினோம் அல்லது லஞ்சம் வாங்கினோம் என்றால் பாபா அனைத்தும் அறிந்தவர், அதனால் அவருக்கு அனைத்தும் தெரியும் என நினைக்காதீர்கள். இல்லை, எல்லாம் அறிந்தவர் என்பதன் பொருள் இது இல்லை. சரி, யாராவது திருடினார்கள், பாபாவிற்கு தெரியும். பிறகு என்ன? யார் திருடினார்களோ அவர்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அதிகமான தண்டனை பெறுவார்கள். பதவியும் குறைந்து போகும். ஒருவேளை அம்மாதிரியான காரியங்களை செய்தார்கள் என்றால் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என பாபா புரிய வைக்கிறார். ஈஸ்வரனுடைய குழந்தையாக மாறிய பிறகும் சிலர் திருடுகிறார்கள். சிவபாபாவிடமிருந்து இவ்வளவு சொத்து கிடைக்கிறது, அவருடைய பொக்கிஷத்திலிருந்து திருடுகிறார்கள் என்றால் இது மிக பெரிய பாவமாகும். சிலருக்குள் திருடும் பழக்கம் இருக்கிறது. அவருக்கு சிறை பறவை என்று கூறப்படுகிறது. இது ஈஸ்வரனுடைய வீடாகும். அனைத்தும் ஈஸ்வரனுடையது அல்லவா? பாபாவிடமிருந்து சொத்தை அடைவதற்காக இறைவனின் வீட்டில் வருகிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு பழக்கமாகி விடுகிறது. அதற்காக 100 மடங்கு தண்டனையையும் அனுபவிக்கிறார்கள். அதிகமான தண்டனைகள் கிடைக்கும். மேலும் அழுக்கான வீட்டில் ஒவ்வொரு பிறவியிலும் சென்று பிறப்பார்கள் என்றால் தனக்குத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா? இவ்வாறு பலர் இருக்கிறார்கள். முற்றிலும் நினைப்பது இல்லை, எதுவும் கேட்பது இல்லை. புத்தியில் திருடுவதை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இவ்வாறு பலர் சில சத்சங்கத்திற்கு போகிறார்கள், செருப்புகளை திருடுகிறார்கள். அவர்களுடைய வேலையே அதுவாகும். எங்கே சத்சங்கம் நடக்கிறதோ அங்கே சென்று செருப்புகளை திருடி கொண்டு வருவார்கள். உலகம் முற்றிலும் அழுக்காக இருக்கிறது. இது ஈஸ்வரனின் வீடாகும். திருடும் பழக்கம் மிகவும் மோசமானது. ஒன்று திருடினாலும் திருடன்தான், லட்சம் திருடினாலும் திருடன்தான் என்று கூறப்படுகிறது. நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக மாறியிருக்கிறோம், எவ்வளவு பாபாவை நினைக்கிறோம், எவ்வளவு சுயதரிசன சக்கரதாரியாக மாறியிருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் விலகி போய்கொண்டே இருக்கிறது என தனக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். தினம்தோறும் தன்னுடைய கணக்கு வழக்கை பாருங்கள். எவ்வளவு புண்ணியம் செய்தேன், எவ்வளவு நினைவில் இருந்தேன், எவ்வளவு பேருக்கு வழிகாட்டினேன். வேலை போன்றவைகளை செய்யுங்கள். நீங்கள் கர்ம யோகியாகி கர்மம் செய்யுங்கள். பாபா இந்த பேட்ஜ்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நல்ல நல்ல மனிதர்களுக்கு இதை பற்றி புரிய வையுங்கள். இந்த மகாபாரத போர் மூலமாக தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. கிருஷ்ணரின் சித்திரத்தின் கீழே எழுத்துகள் நன்கு பெரியதாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் அந்த அளவிற்கு விசால புத்தி உடையவராகவில்லை. சிறிது பணம் கிடைத்தாலே ஆட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு சிலருக்கு அதிகமான பணம் இருக்கிறது என்றால் எங்களை போன்று யாரும் இல்லை என்று நினைக்கிறார்கள். எந்த குழந்தைகளுக்கு பாபாவை பற்றிய சிந்தனை இல்லையோ அவர்களுக்கு பாபா எவ்வளவு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களை அளிக்கிறார். இருந்தாலும் அவர்களுக்கு
அவர்களுக்கு அதை பற்றிய மதிப்பு இருக்காது. பாபா ஒன்று சொல்வார், அவர்கள் ஒன்று செய்வார்கள். பொருட்படுத்தாததால் அநேக பாவங்களை செய்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை, பிறகு கீழே விழுகிறார்கள். இதுவும் நாடகம் என்று பாபா கூறுகிறார். அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. பாபாவிற்கு தெரியும் அல்லவா, அதிகமான பாவங்கள் செய்கிறார்கள். பாபா நம்மை படிக்க வைக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நான் எதிர்கால புதிய உலகில் இளவரசி ஆகப் போகிறேன் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளோ இதுவரை வாடி போய்க் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனநிலையில் நிலையாக இல்லை. விநாசத்திற்காக ஒத்திகைகள் நடக்கும், இயற்கை சீற்றங்கள் கூட நடக்கும் என பாபா புரிய வைத்துள்ளார். பாரதம் பலவீனமாகிக் கொண்டே போகும். இது அனைத்தும் நடக்கும் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் எப்படி அழிவு ஏற்படும்? பனி மழை பொழியும், பிறகு விளை நிலங்களின் நிலை என்னவாகும்? லட்சக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டே போவார்கள். யாரும் தெரிவிக்க முடியாது. எனவே நான் எவ்வளவு பாபாவை நினைக்கிறேன் என தன்னை தானே சோதியுங்கள் என முக்கியமாக பாபா புரிய வைக்கிறார். பாபா, நீங்கள் மிகவும் இனிமையானவர். தாங்கள் அதிசயம் செய்கிறீர்கள். தங்களை நினைத்தால் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோய்கள் ஏற்படாது என்பது தங்களின் கட்டளை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைத்தால் நான் உறுதியளிக்கிறேன் என்று நேரடியாக பாபா உங்களுக்கு கூறுகிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், மிகவும் அன்பு செலுத்துங்கள் என பாபா கூறுகிறார். அழுக்கிலிருந்து தூய்மையாவதற்காக உங்களுக்கு எவ்வளவு எளிதான வழியை காண்பிக்கிறேன். நாங்கள் பெரிய பாவ ஆத்மா என சிலர் கூறுகிறார்கள். சரி, இனிமேல் இது போன்ற பாவங்களை செய்யாதீர்கள். என்னை நினைத்து கொண்டே இருந்தால் பல பிறவிகளின் பாவங்கள் என்னென்ன இருக்கிறதோ அது இந்த நினைவில் எரிந்துவிடும். நினைவுதான் முக்கியமான விஷயம். இதற்கு எளிய நினைவு என்று கூறப்படுகிறது. யோகா என்ற வார்த்தையை கூட விட்டுவிடுங்கள். துறவிகளின் ஹட்டயோகம் விதவிதமாக இருக்கிறது. பல்வேறு விதமாக கற்பிக்கிறார்கள். இந்த பாபா அநேக குருமார்களிடம் சென்றிருக்கிறார் அல்லவா? இப்பொழுது எல்லையற்ற தந்தை இந்த அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என கூறுகிறார். இவர்கள் அனைவரையும் கூட நானே சீர்திருத்துகிறேன். இவ்வாறு கூறுவதற்கு வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. நான் இந்த சாதுக்களையும் திருத்துகிறேன் என பாபாதான் கூறியுள்ளார். பிறகு இவர்கள் எப்படி குருவாக முடியும்? எனவே முக்கியமாக ஒரு விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். நான் எந்த பாவமும் செய்யவில்லையே என உங்கள் மனதை கேளுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையா? இதில் எந்த துன்பமும் இல்லை. முழு நாளும் எவ்வளவு பாவம் செய்துள்ளேன், எவ்வளவு நினைத்தேன் என தனக்குள் சோதிக்க வேண்டும். நினைவினால்தான் பாவங்கள் எரிந்து போகும். முயற்சி செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமான வேலை. ஞானத்தை அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை. தந்தைதான் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். 1வது, பாபா அழியாத ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அதற்கு மதிப்பளியுங்கள். பொருட்படுத்தாதவர்களாக மாறி பாவ கர்மங்களை செய்யக்கூடாது. பகவான் நமக்கு படிக்க வைக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். 2வது, ஈஸ்வரிய வீட்டில் ஒரு பொழுதும் திருட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த பழக்கம் மிகவும் மோசமானது. 1 திருடினாலும் திருடன்தான், லட்சம் திருடினாலும் திருடன்தான் என்று சொல்லப்படுகிறது. நாம்
எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறோம் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம்: பலமிழந்து மனமுடைந்து சக்தியற்றிருக்கும் ஆத்மாக்களுக்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்கும் ஆன்மீக இரக்க மனம் உள்ளவராகுக. விளக்கம்: ஆன்மீக இரக்க மனமுள்ள குழந்தைகள் மகாதானியாகி முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களுக்குள்ளும் நம்பிக்கையை பெறச் செய்வார்கள். சக்தியற்றவர்களை சக்தி வாய்ந்தவராக மாற்றிவிடுவார்கள். ஏழைக்கும் ஆதரவு அற்றவர்களுக்குமே தானம் வழங்கப்படும். சக்தியற்று மனமுடைந்து பலவீனமான பிரஜைகளான ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக இரக்க மனம் உள்ளவராகி மகாதானி ஆகுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மகாதானி அல்ல, அவர்கள் ஒத்துழைப்பில் துணை செய்பவர்கள், சகோதர சகோதரர்கள், உங்களுக்கு நிகரான முயற்சியாளர்கள். சகயோகம் செய்யுங்கள், தானம் அல்ல. ஸ்லோகன்: எப்பொழுதும் ஒரு தந்தையின் உன்னதமான தொடர்பில் இருந்தால் பிறரது சகவாசத்தால் பாதிப்படைய மாட்டீர்கள். அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். தூய்மை மட்டுமின்றி அதனுடன் முகம் மற்றும் நடத்தையில் ஆளுமை எனும் ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள். தனது ஆன்மீக தனித்தன்மையை நினைவில் வைத்து எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருந்தால் அனைத்து கேள்விகளும் முடிந்துவிடும். அமைதியின்றி மன இறுக்கத்தில் உள்ள ஆத்மாக்களும் உங்களது மலர்முகம் கொண்ட பார்வையால் முகமலர்ச்சி பெறுவார்கள். ஓம் சாந்தி.